நமஸ்காரம். இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா சர்வைக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கழுத்து வலி இருக்கிறவங்க வந்து தாராளமாக செய்யலாங்க. ஸோ நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு முதுக்கும் கழுத்தும் தலையும் பார்த்திங்கன்னா சாயக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்து தான் செய்யணும். உங்களுக்கு இனிஷியலி செய்கிறதுக்கு ஒரு மிரர் முன்னாடி உட்காந்து செய்யலாம். இப்போது ரைட்டு உள்ளங்கை கொண்டு வந்து கரெக்டாக இந்த புருவம் வந்து முடிகிற இடத்துல எட்ஜில் வந்து இந்த உள்ளங்கையை வச்சிங்கன்னா கரெக்டாக போய் அது ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த இடத்துல உட்கார்ந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். வச்சுட்டு அழுத்தணும், ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கணும். இப்படி கொடுக்கணும், ரிலீஸ் பண்ணணும், கொடுக்கணும், ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி 8 தடவை இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது கண்டிப்பாக தலையும் கழுத்தும் முதுக்கும் சாயக்கூடாது. அப்படி சாஞ்சதுன்னா நம்மளுக்கு பயிற்சியோடைய பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ இப்படி ஒரு 8 தடவையும், அதுக்கப்புறமா அந்த கை லெஃப்ட் சைடு வந்து சேம் அதே இடத்துல ப்ளேஸ் பண்ணி இந்த உள்ளங்கையால் அழுத்தணும். விரல்களை வந்து அழுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா கவனிங்க. ஸோ இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 8 தடவை முடிச்சுட்டு, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் விரல்களை வந்து கோர்த்துட்டு இந்த மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா உள்ளங்கைகள் வந்து சைடு அழுத்தக்கூடாது, நெத்தியை வந்து அழுத்துகிற மாதிரி செய்யணும். ஸோ நெத்தியை வந்து தள்ளுற மாதிரி செய்யணும், அதுதான் முக்கியம். சைடு வந்து அழுத்தக்கூடாது. இது செய்யும்போது டெஃபினெட்லி ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வைப்ரேஷன் நடக்கிற மாதிரி இருக்கும், அதிர்வு மாதிரி இருக்கும். அது ரொம்ப வரக்கூடாது. ஒரு சின்ன பர்சன்டேஜ் லெவலுக்கு வந்ததுன்னா பரவாயில்ல, ரொம்ப வந்துச்சுன்னா பெனிஃபிட் கிடைக்காது. அதனால அடுத்தது அப்படியே ஒரு கை ரைட் ஹேண்டை பின்னாடி கொண்டு வந்து கரெக்டாக இந்த கர்வ் இருக்கிற இடத்துல வளையுது இல்லையா, அந்த இடத்துல உள்ளங்கையால் ப்ரெஸ் பண்ணணும், விடணும். இப்போ இது செய்யும்போது சில பேர் இந்த கை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி வச்சுப்பாங்க. இப்படி வச்சு செஞ்சால் தப்பு. கை வந்து கொஞ்சம் பின்னாடி வரணும், பின்னாடி வந்து புஷ் பண்ணணும். இது செய்யும்போது முக்கியமாக ஹெட்டு வந்து கிராஸ் ஆகும், முடிஞ்ச அளவுக்கு கிராஸ் ஆகாமல் செய்யணும். இந்த பக்கம் ஒரு 8 தடவை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டைரெக்ஷன் அதே மாதிரி 8 டைம்ஸ். அடுத்தது 2 கைகளும் இன்டர்லாக் ஃபிங்கர்ஸ் பண்ணிவிட்டு உள்ளங்கைகள் பின்னாடி கொண்டு வந்து தலை சாயக்கூடாது. இது செய்யும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கை இப்படி முன்னாடி போயிடும், மொத்தத்தையும் சேர்த்து தள்ளுவாங்க. அப்படி செய்யக்கூடாதுங்க. கைகள் பின்னாடி கொண்டு வந்து உள்ளங்கையால் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு சின்ன அதிர்வு வரும். அந்த அதிர்வு உணர்ந்துட்டிங்கன்னா போதும். இதே மாதிரி ஒரு 8 தடவை செய்யணும். முக்கியமாக கழுத்து வந்து நடுவில் வலிக்குது அப்படின்றவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். சுளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க வந்து இதை செய்யக்கூடாது. பட் ரொம்ப நேரமாக சிஸ்டமில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஜென்ரலாக ஒரு கழுத்து ஸ்டிஃப்னஸ் வரும். அவங்க வந்து காலையிலையும் சாயங்காலமும் முடிஞ்சால் ஒரு மதியத்துலேயும் செய்யலாம். ஆஃபீஸ் நேரத்தில் இது செய்கிறதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும். ஸோ எனி டைம் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். நமஸ்காரம்.